வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. யார் யாரையெல்லாமோ பற்றி பேசுகிறோம். திருவள்ளுவரை விட்டுவிட்டால் எப்படி? தமிழுக்கே கதி அவர்தானே. ஏழே ஏழு சீரை வைத்துக்கொண்டு எத்தனை விஷயங்களை பேசியவர். ஒன்றே முக்கால் அடியால் உலகையே அளந்த வல்லவர் என்று சொல்வார்கள். உள்ளங்கள் தோறும் உள்ளவர் வள்ளுவர். ஒன்றே முக்கால் அடியால் உலகையே அளந்த வல்லவர் என்று ஒரு கவிஞர் குறிப்பிடுவார். அந்த 7 சீர்களை வைத்துக்கொண்டு அதற்குள்ளே இலக்கிய நயத்தை காட்ட முடியாது. பொதுவாக அறநூல்களிலே அறத்தை பேசுகிற போது, நீதியை பேசுகிற போது, சுருக்கமாக பேசும்போது எப்படி அங்கே ஓமைகளை கையாள்வது அல்லது வார்த்தை ஜாலங்கள் செய்வது என்பது கொஞ்சம் சிரமம். ஆனா வள்ளுவர் அதையும் நேர்த்தியாக செய்திருப்பார். ஒரு குறளிலே இருக்கக்கூடிய சொற்களை மாற்றிவிட்டால் பொருள் மாறிவிடும். மிக சரியாக வைத்திருப்பார். ஒரு எடுத்துக்காட்டு, எல்லோருக்கும் தெரிந்த ஒரு குறள், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழலையும் யாழையும் இனிமையானது என்று சொல்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள். பிள்ளைகளுடைய மழலையை கேட்டு பாருங்களடா, அது அதை விட இனிமையானது என்பதுதான் அவர் உணர்த்தக்கூடிய பொருள். பிள்ளை செல்வத்தின் பெருமையை பேசும்போது இந்த பாட்டிலே, இந்த குறளிலே அதனுடைய தம் எங்க நிற்கிறது தெரியுமா? அந்த குறளுடைய தம் எங்க இருக்கிறது தெரியுமா? தம் என்ற சொல்லே இருக்கிறது. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். மறக்காம சொன்னாரு, மக்கள் மழலை என்று சொல்லவில்லை, தம் மக்கள்னாரு. என் புள்ள பேசுறது எனக்கு நிற்கும். பக்கத்து வீட்டுல பேசினா எரிச்சலா இருக்கும். பக்கத்து வீட்டுல அழகா சொல்லுவான், மாமா அப்படிமா, போடா அப்படின்னு. என் பிள்ளை போய்ங்க, என் பையன் அப்பான்னு சொல்லிட்டான்டா, அப்பான்னு ஒழுங்கா சொல்லல, போய் அப்படிமா. என்னை அப்பா என்று குளிர வைக்கும். பக்கத்து வீட்டு பையன் தெளிவா மாமான்னு கூப்பிட்டா கூட எனக்கு அந்த இனிமை இருக்காது. பொதுவாக மழலை இனிது என்றாலும் தம் மக்கள் பேசக்கூடிய மழலை, என் பையன் பேசக்கூடிய மழலை எனக்கு இனிதுலவா. அப்ப தம் என்ற வைத்து அந்த பாட்டுக்கு ஒரு தம் ஏற்றினார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். குழல் இனிது யாழ் இனிது. இந்த குழலும் யாழும் தமிழர்களுடைய கருவிகள். தமிழன் கண்டுபிடித்த கருவியிலே ஒரு முத்திரை கொடுப்பான். யாழ் என்று சொன்னால் சிறப்புலகரத்தை அங்கே இருக்குது. குழல் என்றால் அங்கே சிறப்புலகரம் இருக்கிறது. முழவு என்று சொன்னால் அங்கேயும் சிறப்புலகரம் இருக்கிறது. இந்த முழவு யாழ் குழல் எல்லாம் தமிழருடைய கருவிகள். அது பக்கம் இருக்கட்டும். குழலுக்கும் யாழுக்கும் தொடர்புபடுத்தி குழல் இனிது யாழ் இனிது என்று ஏன் சொன்னார் என்று கேட்டால், குழல் என்பது கிருஷ்ணன் தன் கையிலே வைத்து கண்ணன் ஊதுகிற ஒரு வாத்தியம், புல்லாங்குழல். யாழ் என்பது கலைமகள் மீட்டுகிற வாத்தியமாக நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், அல்லது நம்பி வருகிறோம். இந்த குழல் என்று சொல்லுகிற போது கண்ணனாகிய ஆண்மகனின் ஒரு அடையாளமாகவும், யாழ் என்று சொல்லும் போது பெண் குழந்தையின் அடையாளமாகவும் அவர் உருவகப்படுத்தி குழல் என்று சொல்லி மகனையும், யாழ் என்று சொல்லி மகளையும் குறிப்பிட்டு, உன் மகளோ உன் மகனோ பேசுகிற போது வருகிற இன்பம் இருக்கிறது அல்லவா, அது குழலை விடவும் யாழை விடவும் இனிமையாக இருக்கிறது என்று தம் என்ற ஒரு சொல்லையும் சேர்த்து மிக அழகாக பயன்படுத்துகிறார் ஐயன் வள்ளுவன். திருக்குறளை வாசிப்போம், திருக்குறளை நேசிப்போம்.